திருச்சிற்றம்பலம். சதுரகிரி யாத்திரை புத்தகத்தின் பாகம் 2. சதுரகிரி மலைக்கு 3 பேர் சாயங்கால நேரத்தில் அமாவாசை தரிசனத்துக்காக போகிறாங்க. அப்படி அவங்க போயிட்டுருக்கும்போது முதல்ல போகிறவங்களோட டார்ச் லைட் முதல்ல ஆஃப் ஆச்சு. எதுவோ பண்ணி பார்க்குறாங்க, அது சரியாகலை. அப்புறம் 2வதாக போகிறவங்க இப்போ முதல்ல போகிறாங்க. அவங்க டார்ச் லைட் கொஞ்சம் தூரம் தான் எரிஞ்சுது, அதுவும் அப்படியே நின்று போச்சு, டார்ச் லைட் எரியல. அப்புறம் சரி 3வதாக போகிறவங்க நான் இப்போ முதல்ல போகிறேன், நீங்களே எனக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முதல்ல போகிறாரு. அவரோட டார்ச் லைட்டும் நின்று போயிடுச்சு. ஆனால் இப்போ 3வதாக இப்போ முதல்ல போகிறாருல்ல, அவரு கொஞ்சம் விவரமானவர், அடிக்கடி சதுரகிரி மலைக்கு போயிட்டு வந்தவரும் கூட. அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி இப்படிலாம் நடக்குதுன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதனால் நம்ம எல்லாரும் அமைதியாக இங்கேயே கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு இப்போ இந்த 3வதாக இப்போ முதல்ல நின்றுட்டுருக்காருல்ல, அவரோட டார்ச் லைட்டை ஆன் பண்ணி பார்க்கும்போது டார்ச் லைட் எரியுது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு அவர் நினைக்கும்போது மற்ற 2 பேரும் அவங்களோட டார்ச் லைட்டை ஆன் பண்ணி பார்க்குறாங்க, அதுவும் எரியுது. அடிக்கடி சதுரகிரி மலைக்கு வந்த அந்த 3வதாக இப்போ முதல்ல நின்றுட்டுருக்கிற அவர் சொல்கிறாரு, டார்ச் லைட்டை சைடில் எங்கேயும் அடிக்காதீங்க, நேராக கீழே மண் தரையில் மட்டும் அடிங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரியே மண் தரையில் மட்டும் அடித்து அவங்க பார்க்கும்போது அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 30 அடி தொலைவில் அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்கள அப்படியே ஒரே வச்சிடுச்சு. சுமார் 15க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட உருவங்கள் அவர்கள் செல்ல வேண்டிய பாதையை குறுக்காக கடந்து சென்று கொண்டிருந்தன. மரங்களையும் செடி கொடிகளையும் கடந்து குறிப்பிட்ட ஏதோ ஒரு திசையை குறிவைத்து அவை கூட்டமாக நகர்ந்தன. செடி கொடிகளின் சலசலப்பையும் பிரம்மாண்டமான அவற்றின் உருவ அமைப்பையும் வைத்து அவை யானைகள் என்று உறுதி செய்து கொண்ட இருவரின் முகமும் வெளிரி போனது. உடனே முதலாவதாக வந்தவர் தனது ஜோல்னா பையில் இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து இருவருக்கும் குடிக்க கொடுத்தார். அதே நேரம் யானை போடும் லத்தி மற்றும் சிறுநீர் வாசனைகளை அவர்கள் உணர்ந்தனர். சற்று நேரத்துக்கு பிறகு முதலாவதாக வந்தவர் உடன் வந்த இருவரிடமும் சொன்னார், இப்போ நம்மளை எல்லாம் காப்பாற்றினது சாட்சாத் அந்த மகாலிங்கம் தான். இந்த யானைகளில் ஏதோ ஒன்றுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் பிரசவம் நடந்திருக்கணும், அதனால தான் இத்தனை யானைகளும் அதுக்கு துணையாக போயிட்டுருக்குது. பொதுவாக காட்டில் வசிக்கிற யானைகளுக்கு நெருப்புனா ஆகாது. டார்ச் லைட் வெளிச்சத்தை யானைங்க பார்த்தா யாரோ வேட்டைக்கார கும்பல் வந்திருக்கு போல் இருக்குன்னு நம்ம மேலே பாஞ்சு மிதிச்சிருக்கும். ஒட்டு மொத்தமாக 3 பேருமே காலியாயிருப்போம். பிரசவிச்ச யானை இருக்கிற இடத்த நெருங்கினதும் மேற்கொண்டு பயணத்தை சில நிமிடங்களுக்கு நாம் தொடரக்கூடாதுன்னு மகாலிங்கம் தீர்மானிச்சாரு. அதனால தான் நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரோட டார்ச் லைட்டையும் அடுத்தடுத்து இயங்காமலும் செஞ்சிட்டாரு. அந்த கருணாமூர்த்தி மகாலிங்கம் நம்மளை பத்திரமா மலைக்கு மேலே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அவரே நம்ம கூட வந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னதும் பொழைச்சது மறு பொழப்புன்னு எல்லாமே தீர்மானிச்சிட்டாங்க. அப்புறம் டார்ச் லைட் வெளிச்சத்தோட பத்திரமா அவங்க மலை ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த திருமங்கலம் ஆசாமி. பகலில் மலைக்கு மேலே களைப்புடன் செல்லும் வேளையில் திடீர்னு யாரோ நம்மளை கடந்து செல்வது போல இருக்குமா. அவர்கள் எல்லாம் சித்தர்கள். அவர்களுடைய உருவத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்க நமக்கு எந்தவித இடைஞ்சலும் செய்ய மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவர்களது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பல நேரங்களில் பல இடங்களில் பல வடிவங்களில் அவர்கள் நமக்கு தட்டுப்படுவார்கள். நாய் வடிவிலோ பன்றி வடிவிலோ பிச்சைக்காரர்கள் வடிவிலோ கூட இருப்பாங்க. அதனால் இந்த சதுரகிரி மலைக்கு வந்துட்டா எந்த மிருகத்தையும் நம்ம விரட்டக்கூடாது, எந்த மனிதரையும் தொந்தரவு செய்யக்கூடாது. எப்போது சித்தர்கள் எந்த மாதிரியான வடிவில் நமக்கு காட்சி தருவாங்களோ யாருக்கு தெரியும், யாரால சொல்ல முடியும்? அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நாம் ஏன் வீணா சாபத்தை பெறணும் அப்படின்னு ஒரு துறவி சொன்னார். 12/8/2007 ஆடி அமாவாசை அன்னைக்கு சுமார் 10 லட்சம் பேர் சதுரகிரி மலைக்கு சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் தரிசிச்சுட்டு போனாங்க. மொட்டை போட்டு அவங்களுடைய காணிக்கையை நிறைவேற்றிட்டாங்க. அப்புறம் பக்தர்கள் யாராக இருந்தாலும் இங்கு தரிசிக்க சபரிமலை மாதிரி ஆண் பெண் என்ற வித்தியாசம்லாம் எதுவுமே இல்லை. இப்பேற்பட்ட இந்த சதுரகிரி மலையின் அனைத்து எல்லைகளிலும் எத்தனையோ காவல் தெய்வங்கள் உண்டு. அவர்கள்தான் புனிதமான இந்த சதுரகிரியை இன்றளவும் கண்ணும் கருத்துமாக காத்து வராங்க.
அப்படி இருந்தும் அவர்களில் பிலாவடி கருப்பருக்கு முக்கியத்துவம் அதிகம். அதனாலேயே அவருக்கு வழிபாடுகளும் வேண்டுதல்களும் அதிகம். பின்னே எவ்வளவோ மகத்தான சித்தர்கள் புதைத்து வைத்துள்ள ஏராளமான ஞான பொக்கிஷங்களையும் தேவ ரகசியங்களையும் இன்றளவும் பத்திரமாக பாதுகாத்து வருபவர் அந்த பிலாவடி கற்பர் தானே. பணம் புரளும் வங்கியானது பாதுகாப்புக்கு ஆயுதம் தாங்கிய ஆஜானுபாகுவான செக்யூரிட்டிகளை ராத்திரி பகல் பாராமல் காவலுக்கு நியமிக்கிறோம். இது கலியுகத்துக்கு தேவை. இதே கலியுகத்தில் இரும்பை தங்கமாக்க உதவும் மூலிகை ரகசியங்களையும் ஏராளமான தங்க புதையலையும் காலாகாலத்துக்கும் பத்திரமாக பாதுகாப்பது சாதாரண விஷயமா என்ன? விலை மதிப்பில்லாத இந்த பொக்கிஷங்களை காக்க பலமான ஒரு செக்யூரிட்டி தேவையல்லவா? எனவேதான் புதையல் அடங்கிய இந்த பூமியை பல நூற்றாண்டுகளாக காவல் காத்து வருகிறார் பிலாவடி கருப்பர். அவர் கற்சிலை வடிவில் இருந்து சதுரகிரி மலைக்கே காவல் தெய்வமாக வீற்றிருந்து இந்த பணியை தொய்வில்லாமல் தொடர்கிறார். பிரம்மாண்டமான தைல கிணறு எனப்படும் பகுதிக்குள் மேற்குறிப்பிட்ட புதையல்களும் இரகசியங்களும் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. சதுரகிரி மலையின் அடிவாரத்தில் உள்ள தானிப்பாறை என்ற பகுதியே சதுரகிரி யாத்திரையின் துவக்க பகுதி. கிட்டத்தட்ட பயணத்தின் இறுதி கட்டமாக நாம் வந்து சேர்வது இந்த பிலாவடி கருப்பர் குடிகொண்டுள்ள ரம்யமான பிரதேசத்துக்குத்தான். இந்த சன்னதிக்கு அருகில்தான் சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கம் சுவாமிகளின் ஆலயங்கள் உள்ளன. பிலாவடி கருப்பர் ஆலயத்தில் இருந்து சற்று தொலைவு நடைப்பயணத்துக்கு பின் பாதை இரண்டாக செல்கிறது. அதில் வலப்பக்கம் சென்றால் சுந்தர மகாலிங்கம், இடப்பக்கம் சென்றால் சந்தன மகாலிங்கம். குறிப்பிட்ட மூலிகைகளின் சாறு கலந்து எந்த ஒரு உலோகத்தையும் தங்கமாக மாற்றும் ரசவாத வித்தையில் சிறந்த மேதையாக விளங்கியவர் காலங்கிநாதர் என்னும் சித்தர். இவர் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தம் பிலாவடி கருப்பர் சன்னதிக்கு முன்பாக பாய்கிறது. குறிப்பாக மழை காலத்தில் இந்த பிரம்ம தீர்த்தத்தில் நீர் பெருக்கெடுத்து ஓடுமாம். இந்த புண்ணிய தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து பிலாவடி கருப்பரை மனதார வணங்கினால் எத்தகைய பாவமும் அகன்று புண்ணியம் சேரும் என்று புராணம் சொல்கிறது. ஏறத்தாழ ஒரு மண்டபம் போல் அமைந்துள்ளது பிலாவடி கருப்பர் சன்னதி. சன்னதிக்குள் பழைய கருப்பர் இருக்கிறார். புதியதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கம்பீரமான கருப்பரும் இருக்கிறார். மலைக்கு மேலே செல்லும் பொழுதும் கீழே இறங்கும் பொழுதும் இவரிடம் உத்தரவு வாங்கி கொண்டுதான் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். ஒரு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து இவரை மனதார வழிபட்டால் போதும், கருப்பரின் அருளாசி கிடைத்துவிடும். இங்கு பெரிய பலாமரம் ஒன்றில் ஒரே ஒரு காய் மட்டும் சன்னதியின் உட்புறமாக கருப்பரின் அருகே காய்த்து தொங்குகிறது. கருப்பருக்கு பக்கத்தில் எப்போதும் சுமாரான அளவில் பலாக்காய் ஒன்று காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கும். இது முற்றி விழுந்துவிட்டால் அடுத்து அதே இடத்தில் உடனே இன்னொரு காய் காய்க்கும். இந்த அதிசயம் இங்கு பல வருடங்களாக தொடர்ந்து நடக்கிறது என்கிறார் கருப்பருக்கு பூஜை செய்யும் பூசாரி ஒருவர். பிலாவடி கருப்பர் சன்னதிக்கு அருகே பொக்கிஷங்களும் சித்த ரகசியங்களும் புதைந்திருக்கும் தைல கிணறு உருவான கதை மிகவும் சுவாரஸ்யமானது. ஆஹா, இப்பேற்பட்ட அந்த தைல கிணற்றை நாம் உடனே சென்று பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அது நடக்காது. காரணம், இந்த தைல கிணறு அமைந்திருப்பது மிகவும் மர்மமான ஒரு பகுதியில். நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்கள் எவரது பார்வைக்கும் அந்த பிரதேசம் அப்படியெல்லாம் சுலபத்தில் தட்டுப்படாது என்கிறார்கள். சரி, அது இருக்கட்டும். அந்த தைல கிணறு உருவான கதையை பார்ப்போமா? முன்னாடி ஒரு காலத்தில் வாழைபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வாமதேவன் அப்படின்ற ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். கடவுள் மீது தீவிர பக்தி கொண்ட அவர் எல்லாரும் வந்து வணங்க நம்ம ஊரில் ஒரு சிவாலயம் இல்லையே அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கிறாரு. அது அவருக்கு ஒரு ஏக்கமாகவே இருந்தது. அவரோட ஏக்கத்தை போக்கவும் சிவபெருமான் நினச்சாரு. அந்த நல்ல வேலை வந்தது. வாமதேவன் நம்ம வியாபாரத்தின் மூலயமா கிடைச்ச பொருளை வச்சு நம்ம இந்த கிராமத்தில் சிவன் கோயில் கட்டலான்னு முடிவு செய்கிறாரு. அதுக்காக அங்கே உரியவர்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறாரு. அவங்களுடைய ஆலோசனைப்படி தேர்ந்த ஸ்தபதிகளை வர வச்சார். இப்படி ஒரு நல்ல நாளில் கோயில் கட்டுற பணி ஆரம்பித்தார். கோயிலுக்கான வேலைகள் அவங்க திட்டமிட்டபடி வேகமாக போயிட்டுருக்கிறத பார்த்த வாமதேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு கட்டத்தில் கோவில் கட்ட முடியாமல் திருப்பணி அப்படியே பாதியில் நின்று போச்சு. ஏன்னா வாமதேவன்கிட்ட இருந்த பொருள் எல்லாமே காலி ஆயிடுச்சு.
இனி கோவில் திருப்பணி செய்யணும்னா நிறைய காசு வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு அப்புறம் அக்கம் பக்கத்து நாட்டில் இருக்கிற ராஜாக்கிட்டலாம் போய் இது மாதிரி நான் கோவில் கட்டுறேங்க, அது பாதியிலே நின்று போயிடுச்சு, அது தொடர்ந்து அந்த வேலை நடக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும், காசு கொடுங்கன்னு கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் ராஜா தனி ஒருவனை நம்பி காசு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. காசு கிடைக்காததுனால என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே தெருவில் அப்படியே நடந்து வரும்போது அவருக்கு முன்பாக ஒரு துறவி ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் பார்க்குறதுக்கு அப்படியே பக்தி மனம் கமழும். அந்த துறவியோட தேஜஸை பார்த்து அப்படியே மெய் சிரித்து போகிறாரு வாமதேவன். உடனே அவருடைய பாதத்தில் பணிந்து வணங்கி இவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி நான் சிவன் கோயில் கட்டணும்னு ஆரம்பித்தேன், எங்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் வச்சு நான் கொஞ்சம் கட்டிட்டேன், மீதி கட்டணுன்னா எனக்கு நிறைய பணம் வேணும், அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப கஷ்டத்தோடு சொல்கிறாங்க. உடனே அந்த துறவி, கவலைப்படாத வாமதேவா, கோயில் கட்டுறது நல்ல செய்தி தான், இது மன்னர்களுக்கும் மகத்தான செல்வ வசதி படைச்சவங்க மட்டுமே செய்யக்கூடிய இந்த புனிதமான ஒரு திருப்பணி. நீ தனி ஒருவனா கோயில் கட்டணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நீ கோயில் கட்டுறதுக்காக இப்படி ஊரில் இருக்கவங்ககிட்டலாம் கையேந்தி நிற்கிற, கண்டிப்பாக உன்னுடைய கோயில் கட்டுற திருப்பணி கண்டிப்பாக நிறைவேறும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த கோயில் கட்டுறதுக்கு அப்படின்னு அவங்க சொன்னது தான். அந்த வாமதேவனுடைய முகம் அப்படியே பிரகாசமாயிடுச்சு. என்னுடைய ஆயுள் முடிகிறதுக்குள்ளார இந்த கோவில் கட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர கேட்குறாரு வாமதேவன். உடனே அந்த துறவி, வாமதேவா, உன்னுடைய பக்தியையும் ஆர்வத்தையும் நான் பாராட்டுறேன், உன்னால் இந்த காரியத்தை நல்ல விதமாக முடிக்க முடியும்னு எனக்கு தோணுது, அதனால் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், நீ உடனே சதுரகிரிக்கு கிளம்பு, அங்கே காலாங்கி முனிவர் அப்படின்ற ஒரு சித்தர் இருக்கிறாரு, பெரும் தவசீலர், அவரை கண்டுபிடிச்சி வணங்கி உன்னுடைய நிலையை சொல்லு, அதன் பிறகு நீ நினைக்கிறது எல்லாம் சுலபமாக முடியும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வாமதேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த துறவி காலில் விழுந்து வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் இப்பயே கிளம்புறேன், போய் காலாங்கி சித்தரை நான் போய் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. காடு மலை எல்லாம் கடந்து சித்த புருஷர்கள் வாழும் உயர்ந்த மலையாம் சதுரகிரிக்கு போயிட்டாரு. அங்கே காலங்கி வனத்தில் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த காலங்கி சித்தரையும் சந்திச்சாரு. அவரை பணிந்து வணங்கினாரு. புன்னகையுடன் ஆசீர்வதித்தார் காலங்கி சித்தர். திருமூலரின் மாணவர் தான் இந்த காலங்கி சித்தர். நெடுந்தொலைவில் இருந்து வந்த வாமதேவனிடம் ஆரம்பர அனைத்தையும் விசாரித்தார் காலங்கிநாதர். கிராமத்தில் கோவில் அமைக்க தொடங்கியதில் இருந்து தற்போதைய நிலை வரை எல்லாத்தையும் விரிவாக சொன்னார் வாமதேவர். இவனுக்கு உதவி செய்யலாம், தப்பில்லை அப்படின்னு தீர்மானமாக காலங்கிநாதர் நினச்சி ஒரு கணம் சிந்திச்சார். வந்திருக்கும் இவன் நிஜமாகவே நல்லவன் தானா? ஆலய திருப்பணி என்று சொல்லி பணம் வாங்கி சிலர் தங்களது சுய தேவைகளுக்கு பயன்படுத்தும் இந்த காலத்தில் இவனுக்கு நாம் உதவ நினைப்பது சரியா? இவன் ஒருவேளை தவறான ஆசாமியா இருந்தா என்று அப்போதே சிந்தித்தார் காலங்கிநாதர். தவிட்டையும் தங்கமாக மாற்றும் வல்லமை கொண்ட அந்த சித்த புருஷர் தயங்குவது வாமதேவனுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணியது. தனது கிராமத்தில் தான் தொடங்கிய சிவன் கோவில் பணியை முடிக்க என்னைக்காவது ஒரு நாள் காலங்கிநாதர் நிச்சயம் உதவுவார் அப்படின்னு மனப்பூர்வமாக நம்பிய வாமதேவன் அவருடைய ஆசிரமத்திலேயே தங்கி அவருக்கு பணிவிடைகள் செய்தான். நாட்கள் ஓடின. தனக்கு பணிவிடை செய்வதையே ஒரு பாக்கியமாக எண்ணி வாழும் வாமதேவனின் செயல் காலங்கிநாதரிடம் இரக்கத்தை ஏற்படுத்தியது. உதவி கேட்டு வந்தவனுக்கு இதுவரை நாம் உதவவில்லை, எனினும் அவன் அசையவில்லையே, எனக்கு பணிவிடை செய்வதையே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தங்கிவிட்டானே, இப்படிப்பட்ட வைராக்கியசாலிக்கு அவன் கேட்ட உதவி செய்வது அவசியம் என்று முடிவெடுத்தார் காலங்கிநாதர். அதனால் ஒரு நாள் வாமதேவனிடம் சிவன் கோவில் பணியை முடிப்பதற்கு தான் உதவ தீர்மானித்திருப்பதையும் தெரிவித்தார். அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த வாமதேவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சித்தரான காலங்கிநாதர் வாமதேவனுக்கு கட்டுக்கட்டாக பணமா தர முடியும்? சித்தர்கள் தங்களுக்கு தெரிந்த சித்து முறைகளில் தங்கம் தயாரித்து பிறருக்கு உதவலாம். உலகத்தின் எந்த ஒரு பொருளின் மீதும் பற்றில்லாத அவர்கள் உலகோர் உய்வதற்காக, அதுவும் நல்ல நோக்கத்துக்காக ரசவாதம் மூலம் தங்கம் தயாரித்து எவ்வளவோ பேருக்கு சுயநலம் இல்லாமல் உதவி இருக்கிறார்கள். சுயநலம் இருந்தால் அவர்கள் சித்தர்களாக இருக்க முடியுமா என்ன? தங்கத்தை தயாரிப்பதா? அது எப்படி என மலைக்க வேண்டாம்.
குறிப்பிட்ட முக்கியமான இரகசிய மூலிகைகளை அதற்கு தேவையான பட்டியல் மற்றும் அளவுப்படி சேகரித்து குறிப்பிட்ட பக்குவத்தில் கலந்தும் அரைத்தும் குழைத்தும் தைலம் ஒன்றை தயாரிப்பார்கள் சித்தர்கள். இதற்கான வழிமுறைகள் நம்மை போன்ற சாதாரண மனிதருக்கு சாத்தியமானதல்ல. இதற்கென்று உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேகமான நியமங்களும் சாஸ்திர வழிமுறைகளும் மிகவும் சிக்கலானவை. இவ்வாறு வடித்தெடுக்கப்படும் தைலத்தில் இரும்பு, செம்பு போன்ற எந்த ஒரு உலோகத்தை மூழ்க வைத்து நனைத்து எடுத்து புடம் போட்டாலும் அது சொக்கத்தங்கமாக மாறிவிடும். இவ்வாறு சித்தர்கள் தங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலிகை செடிகள் அனைத்தும் தற்போது சதுரகிரி மலையில் வளர்வதாக சொல்கிறார்கள். ரோம வேங்கை, உதிர வேங்கை, ஜோதி விருட்சம், கருநெல்லி போன்ற மூலிகைகளாலும் 32 வகையான பாஷான சரக்குகளாலும் இன்னும் சில பொருள்களாலும் தைலம் ஒன்றை தயாரித்தார் காலங்கிநாதர். அதில் மிகவும் சாதாரணமான உலோகத் துண்டுகளை நினைத்து அவற்றை சொக்க தங்க கட்டிகளாக மாற்றி வாமதேவனிடம் கொடுத்தார். இந்த தங்க கட்டிகளை பயன்படுத்தி கோவில் திருப்பணிகளை சிறப்பாக செய்து முடி, இறைவனின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார். அங்கிருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பிய வாமதேவன் தனது நோக்கத்தை நல்லபடியாக நிறைவேற்றி கொண்டான். அப்படி வாமதேவனது தேவைக்கு கொடுத்தது போக தைலம் கொஞ்சம் காலங்கிநாதரிடம் மீதம் இருந்தது. இதை நாம் கையில் வைத்திருப்பது ஆபத்து. பேராசை கொண்ட எந்த ஒரு துஷ்டனிடமாவது இது கிடைத்துவிட்டால் அவன் ஏராளமாக தங்கத்தை உற்பத்தி செய்வான். பின்னர் அது விரும்பத்தகாத சில துர்சம்பவங்களுக்கு காரணமாகிவிடும். எனவே இதை மிகவும் பத்திரமான ஒரு இடத்தில் பத்திரப்படுத்தி வைப்பதுடன் இதை காவல் காக்க சரியானவர்களை நியமிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் காலங்கிநாதர். உடனே ஒரு பெரிய கிணறு ஒன்றை வெட்ட ஏற்பாடு செய்தார். தன்னிடம் மிஞ்சியிருந்த தைலத்தையும் வாமதேவனிடம் கொடுத்தது போக மீதமுள்ள தங்க கட்டிகளையும் அதில் போட்டார். பின்பு கிணற்றை பத்திரமாக மண்ணை போட்டு நிரவி மூடினார்.